பிபிசி வெளியிட்ட இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படிங்கிற ஆவணப்படம் ரொம்ப ஆழமா விவாதிச்சது. நேயர்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 2 பாகமா வந்திருக்கு. ஆமா, அந்த முதல் பாகம் மோடியோட ஆரம்பகால அரசியலையும் குறிப்பா 2002 குஜராத் கலவரத்தையும் பத்தி பேசுது. அதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அந்த பிரிட்டன் அரசாங்கத்தோட ரகசிய அறிக்கை தானே? அதேதான். கலவரம் நடந்த நேரத்துல இங்கிலாந்து அரசாங்கம் ரகசியமா ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில குஜராத் கலவரம் ஒரு இன அழிப்புக்கான எல்லா அறிகுறிகளையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்னிக் கிளின்சிங் அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா. அப்புறம் 2வது பாகத்துல பாத்தீங்கன்னா 2019 மோடி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களை பேசுறாங்க. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் CAA எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம். அப்புறம் 2020 நடந்த டெல்லி கலவரம், இதையெல்லாம் பத்தி ரொம்ப விரிவா அலசியிருக்காங்க. இந்த ஆவணப்படம் வெளியானதுமே இந்திய அரசாங்கம் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே தீவிரமானது. என்ன பண்ணாங்க?